இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு வெந்தய குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக வீட்டில் எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வைக்கிற இதில் தான் நான் இன்றைக்கி நமக்கு வெந்தய குழம்பு வைக்க போகிறோங்க. இது பிகினர்ஸ் கூட வைக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானு வெந்தயம் பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டை ஒரு 2 நிமிஷம் நம்ம எண்ணெயில் வதக்கலாம். பூண்டு வதங்கியுமே இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மிளகாய் சேர்த்து இதையுமே நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் 2 நிமிஷம். இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கிறலாம். இப்போ இதுக்கு நமக்கு குழம்புக்கு ஒரு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லு நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. தேங்காயும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் டிஃபன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இதில் மல்லிப்பொடி 2 ஸ்பூன் அளவு. இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டிஃபன் சாம்பார் பொடி போட்டு நீங்கள் இந்த மாதிரி வெந்தய குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இந்த 2 நிமிஷம் நல்லா நம்ம மசாலாவெல்லாம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அந்த தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம போட்ட பொடியிலும் ஒரு 2 செகண்டு பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் நம்ம பச்சை வாசனை போக வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி எடுத்துருக்கேன். அதை அப்படியே நம்ம மிக்சியை கழுவி சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த வெந்தய குழம்பு வச்சு கூட ஒரு தேங்காய் துவையில் அரைச்சி சைடிஷாக தொட்டு சாப்பிட்டீங்களாக்கா அருமையாக இருக்குங்க. இதுக்கு ஒரு பொரியல் கூட அது நம்மளுடைய விருப்பம்தான். ஆனால் இந்த வெந்தய குழம்பு வச்சு ஒரு தேங்காய் துவையில் பொட்டுக்கடலை வச்சு அரைச்சி நல்லா கட்டியாக சைடில் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். சோறு எவ்வளோ தான் சாப்பிட்றீங்கன்னே உங்களுக்கே தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. இப்போ இதில் நம்ம புளி தேங்காய் எல்லாம் சேர்த்தனால உப்பு தேவைக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சொன்னதுக்கெலாம் இது வரைக்கும் சாப்பிட்லனாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம். குழம்பு நல்லா தளதளன்னு கொதிக்குதுங்க. சிம்மில் போட்டுக்கிடுவோம். சிம்மில் போட்டு இந்த டயத்தில் நமக்கு உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கிறலாங்க. இந்த குழம்பு தண்ணியாகவும் வச்சுக்கலாம், கட்டியாகவும் வச்சுக்கலாங்க. புளிக்குழம்பு நம்மளுடைய விருப்பம்தான். எப்படி வச்சாலுமே இந்த குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அருமையான நம்மளுடைய வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு இறக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் வீட்டில் எப்படி நான் வெந்தய குழம்பு வைப்பனோ அதுதான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேங்க. இந்த வெந்தய குழம்பு பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்லன்னா ஒரு வெந்தய குழம்பு வச்சு இது கூட பொட்டுக்கடலையும் தேங்காய் வச்சு ஒரு துவையல் வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படியே சுடு சாதத்தில் ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டீங்களுக்கு இதை விட அடிச்சிக்கவே முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சாப்பிட்லன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.